தெரியல, அதுவும் சொல்லுங்க. இப்ப நான் இருக்கும்போது ஐஏஎஸ்க்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ புரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம். அவ்வளவுதான் நடந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் அதிகாரியா? இல்ல நீங்க புரோட்டோகால் சொல்லுங்க தெரியல, அதுவும் சொல்லுங்க. உறுப்பினரை வந்து புறக்கணிக்க சொல்றாங்க. என்ன நடந்ததுங்க? நீங்க ஒரு சரியாவே ஒரு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. இல்லையே, சட்டமன்ற உறுப்பினர் முறையில அவங்களை வந்து டிபார்ட்மெண்ட் சார்பா அழைத்தோம். சட்டமன்ற உறுப்பினரும் எங்க கூட தான் ரிப்பன் கட் பண்ணாங்க. குத்துவெல்ல ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இது ஒரு பள்ளி இருக்கக்கூடிய இடம் இருந்தா கூட ஒரு அமைச்சர் இருக்காங்கன்னா அமைச்சருக்கு அப்புறம் தான் நான் என்னோட புரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ண முடியும் மேயரா. அப்ப நான் இருக்கும்போது ஐஏஎஸ்க்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ புரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம். அவ்வளவுதான் நடந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் அதிகாரியா? இல்ல நீங்க புரோட்டோகால் சொல்லுங்க தெரியல, அதுவும் சொல்லுங்க. நம்ம தொகுதி பொறுத்த வரைக்குமே எதுவுமே இன்னும் ப்ராப்பராக எதுவுமே செய்யலைங்க சார். இது வரைக்கும் ஏமாத்தின்னு தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் வந்து அவங்க ஆட்சி வந்தால் இன்னும் ஏமாத்தின்னு தான் இருப்பாங்கன்றதுனால தான் நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். இன்னமும் வந்து நாங்கள் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்துலேயும் திமிர்லேயும் இருக்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. ஆணவத்தில் இருக்கிறவங்க எங்கே வருவாங்கன்னு கடைசியில் தெரியும் மக்களுக்கு. அது பார்ப்போம். இன்னும் 4 மாதம் அந்த பொறுமை தான் உங்கள்கிட்ட நாங்கள் பார்த்தோம். நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் வந்தாங்க அவங்க எல்லாமே. இப்போ அவங்களும் இருந்தாங்க. நீங்கள் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ண விதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு தான் உங்களை கேள்வி. ஏன்னா இது வந்து இப்போ பொதுவாக வந்து அதிகாரிகள் சொன்னாலும் கூட நீங்கள் அடுத்த கட்ட தொடர்ந்து நடவடிக்கை என்னவா இருக்கும்? அப்படியெல்லாம் ஒன்றும் சார், விட்டு கொடுக்கறதுனால கேட்டு போக மாட்டோம் இல்லைங்களா. எங்கள் தளபதியே பொறுமையாக தான் இருக்கிறாரு என்ன பண்ணாலும். அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி இருக்கிற நாங்களும் பொறுமையாக தான் இருந்துப்போம். பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்டோம்ல, பார்த்துக்கலாம்.